இதுவரையில் எங்களை சுமந்து வந்தீரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லையப்பா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். கர்த்தர் நீர் நல்லவர் ராஜா, நல்லவரப்பா, நல்லவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே உங்கள் கூடியுள்ளோ, உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே கண் கூற வந்தோம். உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. அன்பின் பரலோக பிதாவே, உடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா, உடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின கர்த்தர் நீர் பெரியவர் ராஜா. உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபைகள் பெரியது ஆண்டவரே. இந்த 6வது மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கிற ஆண்டவரே, உமது கிருபை எங்களை தாங்குவதாக, உம்முடைய உண்மை எங்களை தாங்கட்டும், உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களை சுமந்து வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய கிருபையை தயவு கர்த்தர் பாராட்டி ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை இன்றைக்கு இந்த மாதத்தில் நாம் வாக்குத்தத்தமாக எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் உன் துக்க நாட்களை முடிந்து போக செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். இந்த நாளில் அடியை நிற்க வைத்திருக்கிற தேவாதி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் தலைமை போதகர், ஊழியர்கள், மூப்பர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 6வது மாதத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் 2 விசை இந்த வார்த்தையோடு கூட என்னிடம் பேசினார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை. அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாய், உலகத்துக்கு வெளிச்சத்தை பகலிலே வெளிச்சமும் இரவிலே வெளிச்சமும் கொடுக்கும்படியாய் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள், இதெல்லாம் சிருஷ்டிகர் கிடையாது, சிருஷ்டி ஆண்டவராலே படைக்கப்பட்ட படைப்புகள், சூரியனும் சந்திரனும் இவைகள்தான் எனக்கு வெளிச்சம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டோட வாக்குத்தத்தம் சொல்லுது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் சிலதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறார், ஆண்டவர் சிலதெல்லாம் மாற்றி தரார். உனக்கு சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. வசனம் சொல்லுது, கர்த்தரும் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் சொல்லலை. கர்த்தரே அப்படின்னா அவர் மாத்திரம் வாழ்க்கைக்கு போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவ்வளவுதான். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், என்னாலும் உன்னை தாங்குகிறவர்,
என்னாலும் தம்முடைய மகிமையை உனக்கு தருகிறவர், என்னாலும் தம்முடைய கிருபையினாலே அபிஷேகத்தினாலே மகிமையினாலே உன்னை தூக்கி சுமக்கிறவர், கனம் பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள், சொல்லுங்க எந்த நாட்களில் முடிவு வருது? துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஆங்கிலத்தில் இது நிறைய வாசித்தோம் அப்படின்னா சாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சில இதில் மோர்னிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சில இதில் சேட்னஸ், கிரீஃப் அப்படின்னு சொல்ல துக்கம். அந்த துக்கத்தை கிரீவிங் அப்படின்னா ஒரு துக்கத்தை இருதயத்திலேயே வச்சுக்கொண்டு அந்த ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த இழப்பின் வலி, தனிமையின் வலிகள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த துக்கம் எல்லாம் நான் உன்னை வாழ்க்கையில் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவாராக. நீங்கள் எதெல்லாம் குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எவைகளெல்லாம் நினைத்து நீங்கள் மனம் உடைந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எவைகளெல்லாம் நினைச்சு நீங்கள் உள்ளத்தில் வைத்து நீங்கள் ஒரு வேதனையை, துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த துக்கங்களை, அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை ஆண்டவராகிய இயேசு இந்த மாதத்தில் முடிவுக்கு கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஏன்னா கிறிஸ்து அதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு போயிருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 52ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா கவனிங்க, அவரை போல ரூபம் உள்ளவர் இல்லை, அவரை போல அழகுள்ளவர் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அழகும் ரூபமும் உள்ள என் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்ம பார்க்கும்போது அவருக்கு அழகு இல்லையா, நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரூபமே இல்லையா. பாருங்க 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை நம்ம பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பார்த்தாலே என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறார், என்ன அந்த முகம் இப்படி ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் இப்படி ஆயிடுச்சே, சேச்சே. அந்த விரும்பத்தக்க, அந்த மனசில் ஒரு விரும்பத்தக்க ஒரு ரூபம் கூட அவர் இழந்தவராய் நின்றார். ஆனால் அதுக்கு முந்தின வாக்கியங்களாம் சொல்லுகிறது, அவரை போல அழகில்லை, அவரை போல பரிபூரணமானவர் இல்லை. ஆனால் தெய்வம் இது எல்லாத்தையும் யாருக்காகனா வசனம் சொல்லுகிறது. அந்த 53ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர் என்ன பண்ணப்பட்டாரா? அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, ஒரு 3வது ஒரு வார்த்தை வருது. ஆண்டவராகிய இயேசு என்ன அனுபவிச்சாரா? வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலப்பட்டார். அதாவது இருதயத்திலே அந்த பாரத்தை வைத்து அவர் வியாகுலம் துக்கம் அடைந்தவராக இருந்தார். இப்போ வசனம் கவனிங்க, அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும்? அசட்டை வரும். உங்களை ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க. யோசேப்பை உதாரணமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இவெல்லாம் ஒரு ஆளா? பலவர்னு அங்கேயே பார்க்கும்போது இவனுக்கு என்ன இருக்குதுன்னு இவன் இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு இருக்கிறான், இவனுக்கு மட்டும் ஏன் இந்த மேன்மை? ஆண்டவரை உயர்த்தி வைக்கும்போது யாருக்குமே அது பொறுக்காது. இவனுக்கு மட்டும் என்ன கலர் கலராக ட்ரெஸ்ஸு, அது கிழிப்போம், அது அவனை குப்பையில் போடுவோம், அவனை குழியில் போடுவான், அவன் மீது பாய்ந்தார்கள், அவனை காயப்படுத்துகிறான், குழியில் தூக்கி போடுறான், அவனை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போடுறான். ஆண்டவர் எத்தனை வெள்ளிக்காசு விற்றாங்க? 30. யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசு விற்றாங்க? என்ன கம்முனுக்குறீங்க? எல்லாம் உங்களுக்கே தெரியும், நீங்களே சொல்லிடுங்கன்ற மாதிரி அப்படியே பேபேன்னு முழிக்கூடாது. காலையில் சொல்லுங்கள், யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசு விற்றாங்க? ஐயோ 20 வெள்ளிக்காசுக்கு. இயேசுவானவர் எவ்வளோ வெள்ளிக்காசு யூதாஸ் வித்தாரு? 30 வெள்ளிக்காசுக்கு. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஒற்றுமையை சொல்லி கொண்டு வருகிறாரு. யோசேப்பு அழகுள்ளவனாக இருந்தான், சௌந்தரியம் உள்ளவனாய், ரூபம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனோட வாழ்க்கை எங்கே மாறுது தெரியுமா? பாடு, உபத்திரவம், வேதனை, துக்கம், இதெல்லாம் அனுபவிக்கிறார். யாரை விசாரிக்கும்படியாய் போனாரோ அதே சகோதரர்கள் அவனை எடுத்து என்ன பண்ணுறாங்க? அவன் வஸ்திரங்களை கிழித்து என்ன பண்ணுறாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி தெளித்து என்ன பண்ணுறாங்க? குழியில் போட்டு விற்று விடுகிறார்கள்.
யாருக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அவர்களாலே அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவராலே மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும். வசனம் என்ன சொல்லுது? மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நமக்காக சகலத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நேரம் இல்லை, இனி சுருக்கமாய் சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை. அப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய பாடுகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அப்போ சொல்லுங்க, நான் படுகிற வேதனையெல்லாம் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யாரோட துக்கங்களை சுமந்து இருக்கிறாரு சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? யார்கிட்ட கொடுத்துருவோம் என் துக்கத்தை? உங்கள் துக்கத்தை யார்கிட்ட கொடுத்துட்டீங்க? இப்போ யார் சுமந்துட்டாத? இயேசுவானவர் சுமந்துட்டாரு. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்னா நித்திய மகிழ்ச்சியையும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, அம்மா உன் துக்கத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உன் துக்கங்களை நான் சுமந்து விட்டேன், நீ இனி இதை சுமக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே என்னுடைய துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சுமந்து தீர்த்தவராய் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? முடிந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன வார்த்தை சொன்னாரு? முடிந்தது. அப்போ இந்த ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசிங்கன்னா நல்லா கவனிங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதற்கு ஷால் பி எண்டட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாக்கியத்தில் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஃபினிஷ்ட் அப்படின்னு சொன்னார். முடிந்தது என்று சொன்னார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். இனி அது தொடராது என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துக்கம் வருது, நிறைய துக்கம் வருது. ஏன் அப்படி? நிறைய ஒரு காரணத்தை நம்ம எழுதணும்னு வச்சிங்களேன். நம்ம உட்காந்து யோசனை தியானம் பண்ணி நம்ம எழுதணும்னா நிறைய காரணம் இருக்குது. சும்மா ஒரு 4-5 காரணம் பார்ப்போமே. நடந்ததை நினைத்து நம்ம துக்கப்படுவோம். சொல்லுங்க, நம்ம இப்படிலாம் என் வாழ்க்கையில் ஆயிடுச்சே, இப்படிலாம் என்னை பேசிட்டாங்களே, இப்படிலாம் என்னை வேதனைப்படுத்திட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. நடந்தத காயங்கள், நடந்த வேதனைகள், இதெல்லாம் நினைச்சு நம்ம அழுவோம், வேதனைப்படுவோம், துக்கப்படுவோம் இல்லையா? ரெண்டாவது, நடக்காததை நினைத்து நம்ம என்ன செய்வோம்? துக்கப்படுவோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லையே, நான் ஒரு காரியத்தை எதிர்பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கலையே, இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இதெல்லாம் அனுபவிச்சு நான் சந்தோஷமாக இருப்பேன் நினச்சேன், ஆனால் இதெல்லாம் எனக்கு இல்லையேன்னு என் வாழ்க்கையில் நடக்காததை நினைத்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம சில நேரத்தில் என்னம்மா ஆமாவா இல்லையா? ஒன்று நடந்ததெல்லாம் நினச்சி துக்கப்படுவோம், என்னம்மா நடக்காததை நினச்சி நம்ம துக்கப்படுவோம். மூணாவது, இழந்ததை நினைச்சு நம்ம துக்கப்படுவோம். சில பேர் நம்ம பேசாமல் போயிடுவாங்க, சில உறவுகள் நம்ம விட்டு பிரிந்து போகும். யோசேப்புக்கு இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு துக்கம் இருந்தது. யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபின் இருதயத்தில் எப்போதும் ஒரு துக்கம் இருந்தது. அவர் சொல்றாரு, அவர் துக்கமாய் அவர் புலம்பினார். நான் அந்த குழியில நான் துக்கத்தோடு நான் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். துக்கம், ஒரு இழப்பை நினைத்து ஒரு துக்கம், பணத்தை நினைத்து ஒரு துக்கம், இழந்த உறவுகள் நினைத்து ஒரு துக்கம், நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சோ அதெல்லாம் நினைச்சு நம்ம என்ன செய்வோம்? நம்ம துக்கப்படுவோம். நாலாவது, தவற விட்ட சில காரியங்கள். ஆண்டவர் நமக்கு சிலதை கொடுத்துருப்பாரு, சிலது நம்ம வாழ்க்கையில் எழுந்திருக்கோம், ஆனால் சிலது நம்ம தவற விட்டுருப்போம். நல்ல ஒரு சுகம், நல்ல ஒரு உறவு, நல்ல சில ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், இதெல்லாம் நம்ம தவற விட்டுட்டோமே. அஞ்சாவது, நடக்க போவதை என் வாழ்க்கையில் இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் தெரியலையே. ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு, பிள்ளைகளுடைய காரியம், படிப்பினுடைய காரியம், நல்ல ஒரு வேலை, குழந்தை பாக்கியம், திருமணம், வீடு, இப்படி எது நான் செய்ய போகிறேன்னு தெரியலையே. இந்த காரியங்களை குறித்து நான் எப்படி இதை தாண்டி வர போகிறேன்னு தெரியலையே. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரியலையே. நடக்க போவதை நினைத்து நம்ம நிறைய நேரத்தில் யோசித்து கலங்கி என்ன பண்ணுறோம்? துக்கப்படுறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. எழுதுங்கன்னா பக்கமாக என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எக்ஸாம் கூட அப்படி எழுத மாட்டீங்க, இன்னும் 2 பேப்பர் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எழுதுவீங்க.
இல்லையா? இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கை நம்ம கொஞ்சம் நேரம் இல்லை, இன்னொரு நாள் இது தியானிக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்புக்கு துக்கம் இருதயத்தில். அவனை சிறைச்சாலையில் போடுறாங்க. செய்யாத ஒரு தவறுக்காக இவன் தவறாக நடந்து கொண்டான் என்ற ஒரு பழி, வீண் பழி அவன் மேலே சுமத்தப்படுது. சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில் போயிட்டு அங்கே சில பேர் துக்கமாக இருக்கிறாங்க. யாரு? பார்வோனுடைய பிரதானிகள் துக்க முகமாக இருக்கிறாங்க. 40ஆம் அதிகாரத்தில் திருப்பினா கவனிங்க, திருப்ப தேவையில்லை. 7-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், அப்பா நீ ஏன் உங்கள் முகங்கள் துக்கமாக இருக்கிறது என்ன? 7ஆம் வசனத்தில் பாருங்க, டிவியில் பாருங்க, துக்கமாக இருக்கிறது என்ன? இவனே ஆல்ரெடி வேதனையில் இருக்கிறான், இவனே துக்கத்தில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை அநேகரை விசாரிக்கும்படியாக வைக்கிறார். அதுதான் உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம என்ன வேதனையில் இருந்தாலும், என்ன துக்கத்தில் இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது செய்யும்படி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக்கி வைப்பார். அல்லேலூயா. அவன் விசாரிக்கிறான். பான பாத்திரக்காரன் சுயம்பாகி அவர்களுக்கு இவன் சொப்பனங்களை சொல்லி அர்த்தத்தை சொல்கிறான். அவன் சொல்கிறான், 3 நாளைக்குள்ள ராஜா உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் நிலை நிறுத்துருவார். ஆனால் நீ நன்றி மறந்துடாத. என்ன மறந்துடாத? இதெல்லாம் நீ மறந்துடாதன்னு சொல்லும் போது தான் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன். இவங்கெல்லாம் கட்சி வரைக்கும் என் கூடவே இருப்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அவங்க தான் முதல்ல உங்களை மறப்பாங்க, இல்லையா? யோசேப்புக்கு நான் நினச்சேன், இவன் வெளியில் போன உடனே ராஜா கிட்ட போய் அந்த திராட்சை கப்பு கொடுக்கும்போது, ராஜா நான் இந்த மாதிரி நான் சிறைச்சாலை இருக்கும்போது என்னை ஒரு மனிதன் கூப்பிட்டு என்ன துக்கமாக இருக்கிறேன்னு கேட்டான். நான் சொப்பனத்தை பார்த்ததை சொன்னேன், அவன் எனக்கு அர்த்தத்தை சொன்னான். அதே போல் அவன் சொன்ன தரிசனத்தின்படி, சொப்பனத்தின்படி, அவன் விளக்கத்தின்படியே 3 நாளில் எனக்கு அற்புதம் நடந்தது ராஜா. இன்னைக்கு மறுபடியும் உங்கள் கையில் இந்த கப்பு கொடுக்குறேன்னா இது கர்த்தருடைய கிருபை. அந்த மனுஷன் உள்ளே இருக்கிறான், நல்ல மனுஷன், தீர்க்கதரிசின்னு பார்க்குறேன், சொப்பனத்தை விளக்கி சொல்லுகிறான். சொல்லியிருந்தாருன்னா ஒரே வாரத்தில் யோசேப்பு வெளியே வந்திருப்பார். ஆனால் 2 வருஷம் மறந்துட்டான். எத்தனை வருஷம்? அப்போ ஜெயில் வாழ்க்கை இன்னும் எத்தனை நாள் அதிகமாகுது? அந்த 2 வருஷமும் யோசேப்பு டெய்லி நினைப்பார்ல, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சேன், என் கை நிறைய பேர் கொடுத்துருக்குது. சும்மா போய் கேட்டு பாருங்களேன் யாராவது, நான் தீமையே செஞ்சதில்லை, கொடுத்து சிவந்து போன கைகள்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன், என்கிட்ட நல்லது வாங்கினவ தான் தீமை செஞ்சுருக்கிறான். 2 வருஷம் அந்த ஒரு துக்கம் இருதயத்தில் இருக்குது. ஏற்கனவே தாய் தகப்பன் வீடு மறந்து போச்சு, எல்லாருடைய துக்கம் இருதயத்தில், நன்றி மறக்கிற துக்கம், வீண் பழி, இதெல்லாம் சுமந்து ஒருவன் இருக்கிறான். ஒரு காலம் வந்தது, வெளியே வருகிறான், அவனுக்கு நன்மை நடக்கிறது, மகிமை வருகிறது. நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, நான் சொல்கிறேன், கவனிங்க. முதல் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு சொல்லுங்க? முதல் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஹலோ, முதல் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? 41ஆம் அதிகாரம் 51, 52ல் 2 பசங்க பிறகுறாங்களே, வாசிங்க. 41, 51 வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. என் வருத்தம் யாவையும், நான் அனுபவித்த வேதனை, என் துக்கம், என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணும்படி உதவி செஞ்சாராம்? மறக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மனாசேன்னு வைக்கிறார். மனாசே என்று சொன்னால் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஃபர்கெட் என்னம்மா? மறக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து ஒரு குழந்தை பிறக்குது. என்ன குழந்தை தெரியுமா? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவனனை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பேர். என்ன பேர்? 2வது பையன் என்ன பேர் வைக்கிறாரு? எப்பிராயிம் எப்போ தான் வருவார்? மனாசேக்கு அப்புறம் தான் எப்பிராயிம் வருவார். சொல்லுங்க, மனாசேக்கு அப்புறம் தான் சொல்லுங்க, மனாசேக்கு அப்புறம் தான் எப்பிராயிம் வரும். எப்பிராயிம்னா என்ன அர்த்தம்? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தமா? என்னப்பா? ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அர்த்தம், அதாவது கனி கொடுத்தல். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீ கனி கொடுக்கணும்னா சில வழிகளுக்குள்ளே நீ கடந்து போகணும். நீ கர்த்தருக்குள்ளே நீ கனி கொடுக்குறவனா மாறணும்னா சில பிரிசன், சில பெயின் நீங்கள் போனாதான் பவர் உங்கள் கையில் வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள், இப்போ எல்லாம் கையை வச்சு சொல்லுங்கள், வழிகள் தான் வல்லமையை கொண்டு வரும். அல்லேலூயா. பாடுகள் தான் மேன்மையை கொண்டு வரும். ஒடுக்கப்பட தான் அந்த ஒடுக்குதல் தான் என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும். நான் மறந்தால்தான் கனி கொடுக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ நான் கனி கொடுக்கணும்னா, என் வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையா மாறணும்னா, சிலதை நீ கடந்து வரணும், சிலதை நீ மறந்து வரணும். அந்த கடந்த கால அனுபவத்தை நீங்க கர்த்தருக்குள்ள மறந்து நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சாதான் உன் மரம், உன் ஆவிக்குரிய ஜீவியம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னும் பழைய கசப்பு, உனக்கு யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை குறித்து பேசினாங்களோ, சாவர வரைக்கும் மறக்க மாட்டானோ. அப்பா நம்ம ஆண்டவர் சொல்லுவார், உன்னால் கனி கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லிடுவார், உன் வேரில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு பூச்சி ஒட்டின்னு இருக்குதுப்பா, உன் பட்டையில் ஒரு 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 பச்சை புழு ஒட்டி கொண்டே இருக்குது, அரிச்சு கொண்டே இருக்குது, உன் இருதயத்தை சில துக்கம் அரிச்சு கொண்டே இருக்கிறது, சிலதை நீ மறக்கவே மாட்டேங்கிற, சிலதை நீ மன்னிக்கவே மாட்டேங்கிற, சிலதை நீ போகவே விட மாட்டேங்கிற, நீ எப்போதும் அதையே யோசிக்கிற. உன் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் முடிந்து போக செய்கிறவரா இருக்கிறார். உன்னுடைய துக்கத்தை கர்த்தர் சுமந்து விட்டார். நீ கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துரு. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வருது புரியுது? உன் துக்கத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துரு. சிலதை நீ மறந்துரு. நீ கனி கொடுக்கணும், வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா சிலதை நீ போக விட்டுடு. சில பேர் உன்னை விட்டு போயிடுவாங்க, கவலைப்படாத. பழுத்த பழம் ஒரு நாள் கீழே விழுந்து தான் ஆகும். சிலது முத்திருச்சுன்னா, சொல்லுங்களேன், சிலது முத்திருச்சுன்னா அவன் போனோன்னு முடிவு பண்ணிட்டா, நீ செய்வதை துரிதமாக செய் அப்படின்னு ஆண்டவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது தோய்ச்சி, அந்த அப்பத்தை தோய்ச்சி காடியில் தோய்ச்சி கொடுக்குற, யார்கிட்ட யார்கிட்ட கொடுக்குறாரு? யுதாஸ் கிட்ட கொடுக்குறாரு. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சிலவர்கள் போகணும்னா நீ என்னதான் நீ உழுந்து பிறண்டு கையில் காலில் விழுந்தாலும் பழுத்த பழம் அது கீழே விழுந்து தான் ஆகும். உன் இருதயத்தை துக்கத்தை வைக்காத, கடந்த காலத்தை குறித்து துக்கத்தை கொண்டுராதே, எதிர்காலத்தை குறித்து துக்கத்தை வச்சுக்கொள்ளாது. இதெல்லாம் நடக்கலையே என் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு வேதனையை உன் வாழ்க்கையில் ஒரு ரிக்ரெட் வச்சுக்கொள்ளாத. ஐயோ இதை நான் செய்யாமல் விட்டுட்டேனே, இந்த முடிவை நான் தப்பாக எடுத்துட்டேனே. அப்போ ஆண்டவர் சொல்வார், எது நடந்ததோ அது நன்மைக்காகவே, எது நடந்ததோ அது நடந்துருச்சு, அதை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். அப்போ தீமை அனைத்தையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இனி கொடுமை உன் தேசத்தில், அழிவு நாசமும் உன் எல்லைகளே கேட்கப்படாது. அப்போ என்ன இருக்குது? ஆல்ரெடி என் வாழ்க்கையில் ஒரு கொடுமை இருக்குது, ஒரு அழிவு இருக்குது, நாசம் மோசம் என் எல்லைகள் இருக்குது. அதற்கு பதிலாக என் மதிலை ரட்சிப்பாக, என் வாசல்களை துதியாக தேவன் மாற்றுகிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூரியன், எனக்கு கிடைச்சிருக்கிற சந்திரன் ஒன்றே ஒன்று தான், என் ஆண்டவராகிய இயேசு, என் இரட்சகர் இயேசு. கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என் துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவர் மாத்திரை எனக்கு போதும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எத்தனை பேர் இந்த மாதத்தில் விசுவாசிக்கிறீங்க? எதெல்லாம் நடக்கலை, நீங்கள் துக்க முகமாக இருக்கிறீங்களோ, எதெல்லாம் வரலை, இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னை வேதனைப்படுத்துதுன்னு சொல்கிறீங்களோ, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் மேல் பாரத்தை நம்மளையே தூக்கி சுமப்போம். இது ஏன் கஷ்டம், ஏன் வேதனை, என்னுடைய பாவம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தில் இயேசுவானவரை கொடுத்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? அதில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நீ சுமக்க வேண்டியதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சுமந்துட்டார். நீ அனுபவிக்க வேண்டிய மரணம், உனக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்துட்டாரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் மனசில் நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எதெல்லாம் இருதயத்தில் வச்சு ஒரு துக்க முகமாக நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள், ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்கதரிசி எழுதினார்னா அது தீர்க்க தரிசனம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. என் துக்க நாட்கள் முடிந்து போம், என் துக்க நாட்கள்
முடிந்து போம். உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது இந்த மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் இறங்கி வருகிறது. உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை இறங்கி வருகிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சுக வாழ்வு இறங்கி வருகிறது. நீ இதுவரையிலே தடைப்பட்ட சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். எல்லா கைகளை உயர்த்தி ஓ ரமலதரதரபஹா இந்த 6ஆம் மாதத்து முதல் நாளிலே கர்த்தரை துதித்து நான் மகிமைப்படுத்துகிறேன். என் துக்க நாட்கள் அவைகள் முடிந்து போகிறது. ஓ துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. என்னுடைய எல்லா துக்கங்களை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறாரே. என் வழிகள் எல்லாம் கர்த்தர் வல்லமையாய் அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் மாற்றுகிறார். என்னுடைய ஒடுக்குதலை எல்லாம் நெருக்கத்தை எல்லாம் கர்த்தர் பெருக்கமாய் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் மறக்கும்படி செய்து என்னை கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இவைகளெல்லாம் குறித்து உன் இருதயத்தில் வைத்து நீ வேதனைப்பட்டு இரவிலே தூங்காமல் இருக்கிறாயோ தேவ பிள்ளையே, அந்த துக்கங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துரு. அவர் துக்கம் அனுபவித்தவராய், அவர் துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார். ஆண்டு சமந்து ஒப்பு கொடுத்துரும் பார்க்கலாம். ஆண்டவரே, என் துக்கங்களை நீ சுமந்து விட்டீங்கப்பா, என் கவலைகள் எல்லாம் நீங்க சுமந்து விட்டீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. என் எல்லாவற்றையும் நீ சுமந்தீர், என் எல்லாவற்றையும் நீ சுமந்து முடித்து விட்டீரப்பா. உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. எல்லாம் விசுவாசித்து சொல்லுங்க பார்க்கலாம். என் துக்க நாட்கள் முடிவுக்கு வருகிறது. என் புலம்பல்கள் முடிவுக்கு வருகிறது. என் கண்ணீர் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. என் வேதனை எல்லாம் முடிவுக்கு வருகிறது. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்ப்பா. ஒரே ஒரு தீர்மானம் தான். ஐ சூஸ் டு ஃபர்கெட் டு பி ஃப்ரூட்ஃபுல். நான் மறக்கும்படி நான் முடிவெடுத்து சில காரியங்களை மறக்கிறேன். ஏன்னா நான் கனி கொடுக்கும்படியாய் சில காரியங்களை பின்னாக தள்ளி விடுகிறேன். நீ பின்னாக சில காரியத்தை தள்ளிடு, மனதில் வைக்காத. கர்த்தர் உன் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை அருள் செய்கிறார். அன்பின் பரலோக பிதாவே அப்பா, உன் துக்க நாள் முடிந்து போம் என்ற வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுமந்து வருகிற வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிந்து போக பண்ணி நித்திய மகிழ்ச்சினாலே, ஆனந்த களிப்பினாலே, ஒரு ஆண்டவர் துதியினாலே எங்கள் இருதயங்கள் நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்தில் நாங்கள் கேட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் அனுபவித்து வருகிற சிறுமைகள், வேதனைகள், பாடுகள், குறைவுகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே, வேதனைகளை மாற்றி துக்கங்களை மாற்றி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்யப்போற அற்புதத்துக்காக 2 கையை உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே சில தீமையான காரியங்களை, துக்கமான காரியங்களை முடிவுக்கு கொண்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக எங்கள் வாழ்க்கையில நிறைவேற போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஆண்டவர் கையை வைத்து நன்றி செலுத்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.